இந்த சம் உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. your principal becomes rupees 22,050 in 2 years at 5% per annum compound interest. Find the principal. So இந்த சம்ல வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு அசல் வந்துட்டு ஒரு பிரின்சிபல் வந்துட்டு 2 வருஷத்துல 5% வந்துட்டு 22,050 வந்துட்டு சேஞ்ச் ஆனா அப்ப ஒரிஜினல் அமௌண்ட் அசல் வந்துட்டு என்ன அதான் வந்துட்டு இங்க क्वेश्चना கேக்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்ட் 5. சோ எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா P of whole square P of 1 plus R divided by 100 power n. ஸோ இது வந்துட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அண்ட் இது கூட மைனஸ் பி பண்ணா நம்ம வந்துட்டு பிரின்சிபல் கண்டுபிடிப்போம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிடைக்கும். இந்த அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிடைக்கும். பட் இங்கே வந்துட்டு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி அதிகமானா 2 வருஷத்தில் இப்படி அதிகமானா பிரின்சிபல் என்ன அப்படின்றத இங்கே வந்துட்டு கொஸ்டினாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது எப்படி எந்த ஃபார்முலாவுமே இல்லாமல் எப்படி வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்துட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 2 இயர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5% வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதா 22,050 வந்துட்டு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் பி தான் நம்ம கொஸ்டின். ஸோ பி இன்ட்டு 105 divided by 100. நான் என்ன பண்ணுறேன்னா 100 தான் கீழே போடுவோம். 5%னாலே 5 divided by 100 தானே. ஸோ 5 அதனால நான் 100 + 5 105. இங்கே வேறு எதுவும் நம்பர் கொடுத்திருந்தாலும் 6 கொடுத்திருந்தாலும் 106 தான் போடணும். 7 கொடுத்திருந்தாலும் 107 தான் போடணும். 1%னாலும் 101 அப்படி தான் போடணும். ஸோ இன்ட்டு 105. ஏன் 2 தடவை நான் 105 போடுறேன்னா 2 இயர்ஸ். 3 இயர்ஸ்னு கொடுத்தா அகைன் 105 வந்துட்டு போடுவோம். ஆனால் இங்கே 2 இயர்ஸ்னு கொடுத்தனால நான் 105 மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதோட ஈக்குவல் பண்ணால் நமக்கு 22,050 வந்துட்டு அமௌண்ட். ஓகே, ஆனால் இங்கே பி கொடுக்கல, இதான் ஃபார்மெட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு பி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவோம், இதை இந்த சைடு கொண்டு வந்து பியோட வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 22,050 இன்ட்டு இந்த சைடு வரும்போது இதெல்லாம் தலைகீழாக சேஞ்ச் ஆகுமா. அப்போ 100 divided by 105 இன்ட்டு 100 divided by 105 ஈக்குவல் டு பி. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு பியோட வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ சால்வ் பண்ணுவோமா. 20 டைம்ஸ் ஒரு 5 டேபிளில் 21 டைம்ஸ் சேம் 20 டைம்ஸ் அகெயின் 21 டைம்ஸ். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 7 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 7s are 21, 3 7s are 21, பேலன்ஸ் 1, 1 7 is 7, பேலன்ஸ் 3, 5 7s are 35, 0 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 3 7s are 25, 4 7s are 28, பேலன்ஸ் 3, 5 7s are 35, 0 அப்படியே வரும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பார்க்கும்போது கீழே வந்து 3 3 இருக்குது, மேலே 450 20 20 இருக்குது. இங்கே வந்து நான் போடுறேன் 450 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 450 இன்ட்டு 20 20 மேலே இருக்குது, கீழே வந்துட்டு 3யும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 1 3 is 3, 1 3 is 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15, இந்த 0 அப்படியே வரும். சேம் 1 3 is 3, 5 3s are 15, 0 அப்படியே வரும். ஸோ 20 into 20 40, 50 into 40 வந்துட்டு 20,000. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 20,000 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஃபார்முலாவும் போடாமல் ஈஸியாக வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். Please subscribe our channel. Thanks for watching this video.